ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்கான ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில் அவை காணதும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிப்பேன். அதிகாலையில் என்னை தேர்தல் என்னை கண்டடி வந்த வாக்கின்படி இந்த சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த சமூகத்தில் வந்த ஒருவருக்கும் ஒரு குறையும் இருந்தது. சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கத்தை தேடுகளுக்கும் ஒரு நன்மையும் குறையப்படாது. உன்னதமான மறைவில் இருக்கிறோம். சர்வ வல்லவரின் நிழலில் நம் தங்கு நீதிமான் ஓடி சுகமாய் தங்குகிற கூடாரமான கிறிஸ்து எங்களோடு கூட இருக்க அப்படின்னா, கண்மொழியான கிறிஸ்து எங்களோடு இருக்க அப்படின்னா கிறிஸ்தவத்தில் இது பரிசுத்தர் 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 மத்தியிலே வாசமாக இருக்கிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர். கொடுத்த பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, வேலை, ஊழியம், ஊதியம் அனைத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஷெல்டருக்காக ஸ்தோத்திரம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவப்பிதா என்ற மேற்பலோ சிறுமை தாட்சி அடைகிறேன். இந்த பாட்டை பாடு. தேவப்பிதா என்ற மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறே. தேவப்பிதா என்ற மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிறே. நல்லவர் அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனைகள் சூழ்ந்து சூழ்கையில் பத்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனைகள் தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வியாதியில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வியாதியில் நீரே, என் பாதையில் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், வேலையிலும் துதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நம்பியிருக்கிறேன். அவர் உன்னை வேடுனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள எனக்கு தப்புவிப்பார்.
தம் சிறகுகளாலே முடிப்பார். அந்த எங்கள் வியாதி, எங்கள் பலவீனங்கள், நோய்கள், எங்கள் கஷ்டங்கள், எங்கள் கண்ணீர்கள், எங்கள் கடன்கள் எல்லாம் மாறட்டும். குழந்தையின்மை நீங்கள், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாக, பிறந்தநாள் காணுகிற பிள்ளைகள் விசேஷமாக, திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை மடியிலே வைத்து எப்படி வளர்க்கப் போகிற அந்த கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யும். அனுகூலமான துணையை ஏற்படுத்துங்க. கோர்ட் கேஸ் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும். போலீஸ் ஸ்டேஷன் போகாதபடி என் தேவன் கிருபையாய் காத்துக்கொள்ளும். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகட்டும். எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையெண்ணையாத விஷயம் என் பாத்திரம் நிரம்பி வழித்து ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நினைத்தது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் கடந்த நாட்களிலே நிறைய மரங்கள் அது தொடர்புடைய காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட ஒருவேளை என்னால் தொடர்பு படுத்த முடியுமான்னு தெரியல. 1ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசினா உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனும் அவன் பாக்கியவன் கையின் பிரயாசத்தை அது இல்லை துன்மார்க்கன் ஆலோசனை நிலவாமல், பாவின் வழி நிலவாமல், பரியாசக்கார் உட்காரத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பெரிய மாய்ந்திரவும் புறவும் தானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நேர்கால்களில் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ப்ராஸ்பர், நன்மையும் கிருபையும் தொடரும். ஆமென். நல்லா சொல்லுங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கனிதரும் திராட்சை கொடி யோசேப்பு. அதிக பார்த்தோம். நிறைய காரியங்களை வாக்குத்தத்தங்களாக பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு 23ஆம் சங்கீதத்தை மனப்பாடமாக இப்போ சொல்ல போகிறோம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சியடியேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தமது ராமத்தினும் நீதியின் பாதையை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். இது கோலும் உங்களுடைய தடியும் நினைத்தேன். அங்கேயும் ஒரு மரம் வருது. என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி விடுகிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தர் வீட்டிலே நீடித்த நாட்களாய் நினைத்திருப்பேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு இயல்பாகவே ஒரு மரண பயம் வரும். ஏன்னா இந்த சங்கீதத்தை நம்ம நிறைய மரண வீடுகளிலே நாம் பாட கேட்டிருக்கிறோம். அதனால இதை வாசிக்க மாட்டோம். ஆனால் நாம நம்முடைய ஊழியத்தை ஆரம்ப துவக்கத்திலிருந்து இந்த நம்ம கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்பதை சொல்லாம நம்ம அதனால நமக்கு பழகி போயிட்டு புதிதாக கேட்குறவங்களுக்கு ஒருவேளை அது வித்தியாசமா இருக்கும். என்னடா இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறாரு, நம்ம வீட்டில் ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கலாம். கவனிங்க, கர்த்தர் நம் மேய்ப்பர். முதலாவது அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. எனக்கு குறைவில்லை அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். இது தாவீதின் சங்கீதம். அடுத்த வசனம் பாருங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கான்டெக்ஸ்ட் என்னன்னா 4ஆம் வசனம் தான் கான்டெக்ஸ்ட். மரண இருளில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஒவ்வொரு வார்த்தை கவனிங்க. மரணம், இருள், பள்ளத்தாக்கு. இன்றைக்கு அநேகர் போய்கொண்டிருக்கிற பாதை தான். நேற்று ஒரு பிரசங்கத்தை கேட்க தோண்டியது. அதுல தாவீதுக்கு 17 வயதுல அபிஷேகம் கிடைத்தது. ஆனா எந்த வயதுல அவன் ராஜாவாக அமர்த்தப்பட்டான் என்பது நீங்க எனக்கு எழுதுங்க. கொஞ்சமாவது யோசனை பண்ணுங்க. நிறைய பேர் எழுதுறதில்ல. ஆனா நீங்க யோசிங்க. எந்த வயதுல அவர் ராஜாவாக மாறினார் என்பதை எழுதுங்க. நான் சொல்லுவேன், அவன் அபிஷேகம் பண்ண 17 வயது, ஏன் பிறந்தது நாள் முதற்கொண்டு அவன் மரணிக்கிற வரைக்கும் அவனுக்கு போராட்டம் தான், மரணம் தான். இவந்தோ அபிஷேகம் பண்ணப்பட்டவன்
ராஜாவானா, சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவானா. நிறைய பேரை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். நிறைய மனைவிகள் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லாமே இருந்தோம். அவன் வாழ்க்கையில கடந்து வந்த பாதை என்பது என்னன்னா, நாம் இப்ப கடந்து போகிற பாதை தான். என்னன்னா, மரணம், இருள், பள்ள தாக்கு. இதுதான் நம்ம கடந்து இல்லை. ஒவ்வொரு 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 நிலைகளிலும் தாவீது பாருங்க, அதை கடந்து வந்த பிறகுதான் அந்த ராஜாவாக அவன் அமர்த்தப்படுகிறான். எல்லாருக்கும் அப்படிதான் நடக்கும். இது ஏன் அப்படின்னு கேட்டா, லூக்கா 13:23 ஆண்டவர் சொல்றாரு, நான் மெய்ப்பரா இருக்கிறேன். நான் மெய்ப்பரா இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு விசாலமான வழியிலெல்லாம் கொண்டு போக மாட்டேன். இடுக்கமான வாசல் வழியாக நான் உங்களை கொண்டு போவேன். அல்லேலூயா. அதனுடைய வழி எப்படி தெரியுமா? ரொம்ப நல்ல வழியா. அது அவர் அழகா சொல்வார் பாருங்க. லூக்கா 13 சிலர், நிறைய பேர் நம்ம ஜபத்திலேயே அநேகர் இந்த இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கணும். ஏன் ஏன் என்ற கேள்வி 13:23 அப்போது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவருக்கு சில பேர் தானே என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கு அவர் விளக்கத்தை ரொம்ப அழகா சொல்லிக்கொண்டே வருவார். இடுக்கமான வாசல் கொஞ்ச நாளைக்கு தான். நான் ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறேன். அந்த வாசல் தான் எடுக்கும். அது உள்ள பிரவேசித்துட்டா விசாலமான ஆசீர்வாதம் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. சரி, இப்போ நான் அந்த மரம் அதை பத்தி நம்ம பேசி கொண்டிருக்கிறதுனால இந்த கோல் தடி பற்றி நம்ம பேசுவோம். கோலும் தடி. கோல் என்ற உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது மோசே வைத்திருந்த கோல். கவனிங்க, மோசே 80 வயதுல ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவர் கையில் ஒரே கோல் மாத்திரம் இருந்தது. முச்செடியில ஆண்டவர் தோண்டின பொழுது ஆண்டவர் சொன்னார், இது பரிசுத்த இடம், பாதரட்சியை கழுத்து போடு, கோலை கீழே போடு அப்படின்னு சொன்னார். போட்டு ஆண்டவருக்கு முன்பாக முழங்காலில் நின்றார். அதன் பிறகு அந்த கோலை எடுத்துட்டு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அது வரைக்கும் அது ஒரு மெய்ப்பனின் கோலாக இருந்தது. இப்பொழுது அது கர்த்தரின் கோலாக மாறிச்சு. நல்லா கவனிங்க. கர்த்தரின் கோலாக மாறின பிறகு அந்த கோல் வழியாக அதுக்கு முன்பாக ஆடுகளை ஓட்டவும், ஆடுகளை மடக்கவும், ஆடுகளை பாதுகாக்கவுமே அந்த கோலும் தடியும் பயன்பட்டது. ஆனா கர்த்தருடைய கரத்துல வந்தவுடனே ஒரு இனத்தை காப்பாற்ற, எகிப்தில் அடிமை நிலத்தில் இருந்த ஒரு இஸ்ரேல் மக்களை காப்பாற்ற அந்த கோல், அந்த மரம் பயன்பட்டது. எந்த மரம்னு நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரியும், அந்த 10 வாதைகளில 10 வாதையும் அதுல அவன் கைகளில் அந்த கோல் இருந்து முதல்ல பாம்பாக மாறிற்று. அதன் பிறகு தண்ணீரை அடித்த பொழுது அது ரத்தமாக மாறிற்று. இப்படி கோலினாலே பல அதிசயங்களை மோசே செய்தார். நான் சொல்றேன், நம்முடைய சத்துருக்களுக்கு இந்த கோல் ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கும். எகிப்தியருக்கு இந்த கோல் பயங்கரமான ஒரு பயமுறுத்துகிற ஒரு ஆயுதமாக அது மாறிற்று. மற்ற எல்லாத்தையும் இந்த கோல் விழுங்கி போயிற்று. அதன் பிறகு அவர்கள் வெளியே அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த பிறகு மரண இருளில அவங்க பிரவேசிக்க வேண்டும். எங்கன்னா செங்கடலுக்குள்ள. அப்போ மோசே கோல்களை உயர்த்தி பிடித்து
அதை பிரித்து விடு என்று ஆண்டவர் சொன்னார். எல்லாரும் அந்த கோலை தான் பார்க்கிறாங்க, மோசேயை பார்க்கல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே சொல்லுங்க, நீ நின்று கொண்டு இன்று கண்ட எகிப்தியன் நீங்க இனிமேல் காண மாட்டீங்க, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர், நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொன்ன பொழுது எல்லாம் கோலையை பார்த்தாங்க. அப்பொழுது கீழ் காற்று வந்து அந்த கடலை, செங்கடலை ரெண்டா பிளந்தது, வெட்டாந்தரையில நடந்து போவது போல. திரும்பவும் கோலையை நீட்டினான், கடல் இணைந்தது. பார்வோனுடைய எல்லா படைகளும் இவர் மாண்டு போனது. அதே கோல்ல கண்மலை அடித்தார். கண்மலையிலிருந்து தண்ணீர் பிரவாகித்து, தண்ணீர் வரல, அந்த பள்ளத்தாக்குல தண்ணீர் இல்லை, அந்த வனாந்தரத்துல தண்ணீர் இல்லை. ஆனா தண்ணீர் அடித்த கண்மலை அடித்த போது தண்ணீர் வந்தது. ஒரு முறை ஆண்டவர் இல்லைல்ல, இது கோல்னாலதான் இவங்க நினைக்கிறாங்க, இது ஆண்டோடைய செய்கை இல்லை, நீ பேசுபா அப்படின்னு சொன்னாரு. இவன் கோபப்பட்டு இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க அப்படின்னு சொல்லி வேகமா ஆண்டோடைய வார்த்தை கேட்காம திரும்பவும் கோலால அடித்தான். தண்ணீர் வந்தது. ஆனாலும் ஆண்டவருக்கு கோபம். நான் பேசுனா நீ பேச சொல், நீ ஏன் பேசல? அடுத்த ஒரு முறை அந்த மரத்தை குறித்து நம்ம ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் சந்திக்கலாம். மாறா என்னும் இடத்தில் அவர் வந்த பொழுது அவர் தண்ணீர் மிகவும் கசப்பா இருந்தது. அவங்க சொல்றாங்க, வனாந்தரத்துல அது ஒரு நிச்சயமா குரூட் ஆயிலா இருக்கும். அப்ப பக்கத்துல ஒரு மரத்தை வெட்டி போட்டு அங்க ஒரு யாத்திராகம் 15 அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது, எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதை நான் உனக்கு வரப்பண்ணி, நானே உன் பரிகாரியான கர்த்தர் யெகோவா ரஃபா என்று சொல்லி ஆண்டவர் தம்மை ஒரு மருத்துவராக தம்மை வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. இனி கூட முதலாவது குறிப்பு என்னன்னா, ஏன் இந்த மரண இருள் பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கு நாம் ஏன் நடக்கணும் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிப்பவனே நித்திய ஜீவனை, சமாதானமான வாழ்க்கைய, சந்தோஷமான வாழ்க்கைய பெற முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த மரண இருளும் பள்ளத்தாக்கும் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கலைன்னா நாம உலகத்தானை போல உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு சாட்சியாய் நாம் இருக்கவே முடியாது. அதான் நமக்கும் உலகத்தானுக்கு உள்ள வித்தியாசம். நாளைக்கு சொல்லலாம், இப்படி ஒரு மரண இருளில் ஒரு மரண பயம் வந்தது, நான் ஐசி வரைக்கும் போனேன், ஒரு விபத்து வந்தது, எனக்கு கடன் இருந்தது, எனக்கு திருமணம் ஆகலை, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வேலையில் என்னுடைய அதிகார இடத்துல எனக்கு ஒடுக்குதல் இருந்தது, இவை எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்தினார். இல்லை, அது ஒரு சாட்சியை நம்மளால நிச்சயம் சொல்ல முடியும்னா அதுக்கு காரணம் இந்த இடுக்கமான வாசல் வழியாக நம் மெய்ப்பன் நம்ம அழைத்து கொண்டு போவது தான். கோல், ரெண்டாவது கோல் வந்து அதிசயம் செய்யும். அதிசயம் செய்யும். இந்த நாள் வாழ்க்கையில் அதிசயத்தை நீங்கள் பார்க்கிற நாள். உங்களை சுற்றி இருக்கிற செங்கடல், வனாந்தரம் இவளை அடைத்து போட்டது. பின்னாடி பார்வோன் இவளை அடைத்து போட்டான். ஆனால் கோல் உன்னதமானவரை நோக்கி இருக்கும் பொழுது, அதுதான் ஆண்டவர் மேலே தூக்கி விட்டார். உன்னதமானவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை உயர்த்தும் போது வானத்தையும் பூமி உண்டாக்கி என கத்திடத்திலிருந்து ஒத்தாசி வரும். உடனே கத்தர் செங்கடலை திறந்தார். தண்ணீர் இல்லாத போது மலையில அதாவது என்ன சொல்ல போனா பாறையில தண்ணீரை அவர் கொண்டு வந்தார், தாகம் தீர்த்தார். இவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அதே போல கவனிங்க, மூணாவது, என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன். இது எதை குறிக்குதுன்னா, அந்த காலத்துல இது ஒரு பழங்கால கதை. நீங்க அதை
கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இது பழங்கால கதை. இது சிறு வயதில் நான் கேட்ட கதைன்னு எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒவ்வொரு மெய்ப்பனும் தன்னுடைய ஆடுகள் தலையிலே ஒரு விதமான எண்ணெயை தடவுவான். என்ன எண்ணெய்னா, அந்த ஸ்மெல் துஷ்ட பாம்பு இடத்திலிருந்து அந்த ஆட்டை காப்பாற்றுமா. பாதுகாப்பு வளையம் மாதிரி. அந்த எண்ணெய் ஸ்மெல்லு பார்த்தாலே அது முகர்ந்தாலே துஷ்ட மிருகங்கள் கிட்ட வராது. இன்ஃபேக்ட் பாம்பு, மற்ற மிருகங்கள் வரும், ஆனா பாம்பு வராது. அந்த பாம்பிலிருந்து காப்பாற்றும்படியாய் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் இங்கே எண்ணெய் எதற்கு அடையாளம் தெரியுங்களா? அபிஷேகத்திற்கு அடையாளம். என்ன அடையாளம்? ஆரோனின் அபிஷேகம். என்ன அடையாளம்? ராஜாவின் அபிஷேகம். என்ன அடையாளம்? ஆசாரியின் அபிஷேகம். என்ன அடையாளம்? அதிகாரியின் அபிஷேகம். என்ன அதிகாரம்? நீங்க அபிஷேகத்தினால், ஆவியின் அபிஷேகத்தினால் பெற்றுக்கொள்ளுகிற வரங்களுக்கு அடையாளம். உங்க பிள்ளைகளை அப்படியே அபிஷேகம் பண்ண போகிற. நீங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிறீங்க. இடுக்கமான வாசல் வழியா பிரவேசித்து கொண்டிருக்கிறீங்க. அப்படியே கோலும் அப்படி தடி தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படி நடத்தும் பொழுது இறுதியிலே எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். எப்படி சவுல், எப்படி தாவீது சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார், அதன் பிறகு நிறைய பேர் அபிஷேகம் பண்ணாங்க. அப்படி பண்ணப்பட்டது போல கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ராஜாக்களாக சிலர் ரேவியராக, சிலர் மருத்துவர்களாக, சிலர் பெரிய ஜேர்னலிஸ்டாக, சிலர் அரசியல்வாதிகளாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறதை நான் பார்க்கிறேன். ஆமென். என்னையால் அபிஷேகம் பண்ணுவார். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸிங். கர்த்தர் நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழியும்படி பண்ணுகிறார். நம்ம பார்க்கலாம். எலியா அற்புதங்களில அந்த விதவை, கடன் பெற்ற ஒரு விதவை எலிசா, அந்த பாத்திரம் நிரம்பி வந்த போது கடனை அடைத்து ஜீவனம் பண்ணு. உங்களுக்கு வருது அந்த வார்த்தை. அதே போல எலியா காலத்தில் ஒரு கை பிடி மா, ஒரு கலசம் தண்ணீர், ஜீவனம் பண்ணு. அவனும் அவளும் அவள் வீட்டார் அனைவரும், ஆமென், அனைவரும் பஞ்ச நாட்கள் வரைக்கும் குறையாமல். அதே போல ஒரு திருமண ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு சொல்றேன், ஒரு அற்புதத்தை சொல்றேன். 6 கச்சாடிகள் காலியா இருந்து, காலியான பாத்திரம் அதை நிரம்பி வழியும்படி கர்த்தர் ஊற்ற சொன்னார். உங்களுக்கு அந்த வசனம் நல்லா தெரியும்ல, நல்லா தெரியும். அதனுடைய விளிம்பு வரைக்கும் ஊற்றுங்கன்னு சொன்னார். ஏன் அதை சொன்னார்னு தெரியல. பாத்திரம் நிரம்பி வழியும், திருமணம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாத்திரம், நாம் பாத்திரமாக இருக்கிறோம். அவர் கையில் இருக்கிற பாத்திரமாக இருக்கிறோம். இந்த பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. அது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். ஆமென் சொல்லுங்க. அது மாத்திரமில்ல, அது அப்படி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, நிறைய நாட்கள் பூரண ஆயுசோடு கூட நாம் ஜீவிப்போம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எப்படி ஜீவிப்போம்? நன்மையோடு கிருபையோடு நீடித்த நாட்களா நாம் நிலைத்திருப்போம். ஆமென். 91ஆம் சங்கீதத்தை கடைசியில தானே வாசிக்கிறோம் இல்ல? ஆபத்தில் நானே அவனோடு அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணும்படி நான் செய்வேன். அதே போல 1ஆம் சங்கீதத்துல இல்ல, துன்மார்க்கோட ஆலோசனை நடவாமல சொல்லிட்டே வந்துட்டு, நிற்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் கண்ணி தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் ப்ராஸ்பரிட்டி வாய்க்கும். ஆண்டவரை தேடுவர்களுக்கு நிச்சயம் குறைச்ச ஆயுச நாட்களை கொடுக்க மாட்டார், பூரணமாக தான் கொடுப்பார். நீங்க தினந்தோறும் கர்த்தரின் மேய்ப்பராய் சொல்லிக்கொண்டே இருங்க. அதுல சென்டர் வார்த்தை உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தேவன். இன்னும் சொல்ல சென்டென்ஸ் என்ன சொன்ன? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த வசனங்களில 6 வசனமும் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. அது ஹீப்ரூல அழகா அதுக்கு வியாக்கியானம் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க படிங்க.
உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 23ஆம் சங்கீதத்தில் 6 வசனம் இருக்கும். அதில் சென்டர் வசனம் நீங்கள் அது கோடு போடுங்க. தேவரே, நம்ம லைஃப்பில் சென்டராக தேவரே இருக்கணும். அவர் மெய்ப்பராக இருக்கணும், அவர் மருத்துவராக இருக்கணும், அவர் கைடாக இருக்கணும். நாம் பேசுவதற்கு முன்பாக நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கணும். நமக்கு சண்டை வருதுன்னா அவர் ஆபிரகாமுக்கு எப்படி கேடகமும் மகாபலனமாக இருந்தது போல நமக்கு முன்பாக அவர் இருக்கணும். அவர் முன்னே போனோம், அவருக்கு பின்னே நாம் போகணும். அவர் நம்மை நடத்தணும். நாம் போகிற பாதையில் அவரை இழுக்கவே கூடாது. அமைன்னு சொல்லுங்க. அவர் நடத்தினான்னா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும் என்ற வார்த்தை அநேக பொருள் படும். அது கவுன்சில்னு சொல்லலாம், அல்லது வேறு ஏதோ வார்த்தைகள் என்று சொல்லலாம். நம்ம மன அமைதியை கெடுக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரே மருந்து என் ஆண்டவர் தேவரீர் என்னோட கூட இருக்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை தெரியுமா? நம்ம போகிற பாதை மரண இருள் பள்ளத்தாக்கு தான். ஒரு நம்பிக்கை உண்டு, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். வெறுமையா இல்லை, அவர் கோலும் கையுமா இருக்கிறார். வெறுமையா இல்லை, அவர் என்ன கொடுக்க போறார்? என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். ராஜாவா, ஆசாரியனா, லேவினா மாற்ற போகிறார். வேற என்ன செய்ய போகிறார்? எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார். வேற என்ன செய்ய போகிறார்? என் சத்துருக்களுக்கு முன்பாக. நான் இதை யோசித்து பார்க்கிறேன். நம்ம உட்கார்ந்திருப்போம், நம்ம சத்துரு நமக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பார். ஆமென், அல்லேலூயா. நாட்கள் வரும். இன்னைக்கு ஒருவேளை சூழல் மாறா இருக்கலாம், ஆனால் ஒரு காலம் வரும், நாம் உட்கார்ந்திருப்போம், சத்துருக்களுக்கு முன்பாக நாம் உட்கார்ந்திருப்போம். அவர் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பார். அவர் தான் மருந்துங்க, ஔஷதம், அது அபிஷேகம். நான் சொல்ற பாருங்க, இந்த தலையில அபிஷேகம் இல்லை, என் தலையில் அபிஷேகம் நம்மை பாதுகாக்கும். இயேசுவின் ரத்தம் போல, அந்த நிலை கால்களிலே ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தம் தெளிக்கப்பட்டது போல என் மெய்ப்பரின் ரத்தம் நம்ம மேல் இருக்கும் பொழுது ஒரு வியாதியும் பலவீனமும் நோயும் அல்லது மரண இருளோ மரண பள்ளத்தாக்கோ வியாதியோ கேன்சரோ வராது. குறை இருக்காது. குழந்தை இல்லைன்ற குறைய சாபம் இராது. அல்லது திருமணம் தடை இருக்காது. எல்லா சாபங்கள் மாறும். இதை சொல்லிட்டே இருங்க. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எனக்கு முன்பாக இருந்த சத்துருக்கள் அவர்கள் முன்னிலையிலே எனக்கு ஒரு ஃபீஸ் ஆயத்தப்படுத்துவேன். ஒரு ரிசப்ஷன் நடக்க போகிறது. அந்த ரிசப்ஷனை எல்லாரும் பங்கு பெற்று முந்தின திராட்சரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சரசம் மிகவும் சுவையா இருந்ததுன்னு சொல்லுகிற சாட்சியை கேட்க போறீங்க. அது கானாவூர் திருமணத்தில் கர்த்தர் செய்த அற்புதம், முதலாவது அதிசயம். ஏனென்றால் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். அவர் தான் சிலுவையில் அறைந்து தன் ரத்தத்தை சிந்தி அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகணும். அவரே சகல வியாதிகளுக்கும் மருத்துவர். அவரே கர்த்தர் இந்த நாளிலே சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியம் தந்து நடத்துவாராக. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, விலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரின் மெய்ப்பர் ஆண்டவரே, நீங்க புல்லுள்ள இடங்களில் பசுமையான இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை, கலங்காத தண்ணீரண்டை, நீ கலங்காதது நான் அப்படி கொண்டு போவேன்னு சொல்லுகிறேன். ஆண்டவரே தேவரீ, மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தால் நாங்கள் இருந்தால் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். இந்த கோலும் தடியும் அதிசயம் செய்யும், செங்கடலை பிரிக்கும், கண்மலிலிருந்து தண்ணீர் உண்டாகும், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பார்வோனின் சேனை அழிந்து போகும். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழி. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நிற்காது, தொடர்ந்து கொண்டே இருக்கும். எங்கும் நின்றுச்சு ஆண்டவரே, எங்கேயும் நின்றுச்சு இல்லை. ஆண்டுடைய நன்மை கிருபை தேவரி நம்மோடு இருந்தால் நன்மை கிருபை தொடரும். எது வரைக்கும் தெரியுமா? ஆண்டுடைய வருகை மட்டும் தொடரும். எது வரைக்கும் தெரியுமா? பரலோகம் வரைக்கும் போகிற வரைக்கும் தொடரும். ஆண்டவரே, அப்படி செய்ய போகிற கிருபை காய்ச்சி. இன்று இந்த செய்தி கேட்குற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். நீங்கள் ஃபினான்ஷியலி உங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. நாங்கள் வீக்காக இருக்கோம், கடனில் இருக்கோம், அற்புதம் செய்யுங்க. எல்லா மனப்பான்மைகள், லோ டிப்ரெஷன்ஸ் எல்லாம்
மறைந்தே போகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நடித்திருப்பதாக. ஆமென். God bless you.